இப்போ ஒரு நிமிஷம் எங்க இருக்கிற, என்ன பண்ணுறேன்னு எல்லாத்தையும் மறந்துடு. நீ இப்போ வாழற வாழ்க்கை இது உன் கனவா இல்ல சூழ்நிலை திணிச்ச வாழ்க்கையா? நீ பலவீனம் இல்ல, ஆனா நீ உன்னை பலவீனம்னு நம்ப ஆரம்பிச்ச நாள்ல இருந்து உன் வாழ்க்கை சுருங்க ஆரம்பிச்சது. உலகத்துல எல்லாருக்கும் ஒரே 24 மணி நேரம்தான். ஆனா சில பேர் ஹிஸ்டரி ஆகுறாங்க, சில பேர் எக்ஸ்கியூஸ் ஆகுறாங்க. வித்தியாசம் என்ன தெரியுமா? நம்பிக்கை. நம்பிக்கை இல்லாத மனிதன் உயிரோட நடமாடுற சடலம்தான். நீ அடிக்கடி சொல்லுவ, எனக்கு சான்ஸ் கிடைக்கல, என்னால முடியல, என் பேக்ரவுண்ட் சரியில்லை. இது எல்லாம் உண்மை இல்ல, இது எல்லாம் பயம். பயம்தான் உன் உண்மையான எதிரி. பணம் இல்ல, ஆள் இல்ல, சப்போர்ட் இல்ல, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல. உன்னை நீ நம்பாததுதான் ப்ராப்ளம். உன் மனசு என்ன நினைக்குதோ உன் வாழ்க்கை அதுவாதான் மாறும். நான் ஸ்மால் பர்சன்னு நீ நினைச்சா உலகம் உன்னை அதைவிட சின்னதா ட்ரீட் பண்ணும். என்னால முடியும்னு நீ முடிவு பண்ணுனா உலகம் தானா ரெஸ்பெக்ட் கொடுக்கும். நீ ஏன் இவ்ளோ டயர்டா இருக்க? உடம்பால இல்ல, மனசால. ஒவ்வொரு நாளும் உன் மனசுக்குள்ள ஒரு ஃபைட் நடக்குது. ஒரு வாய்ஸ் சொல்றது, எழு, முயற்சி பண்ணு, மாறி காட்டு. மற்றொரு வாய்ஸ் சொல்றது, இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு பாப்போம். எந்த வாய்ஸை நீ கேட்கறியோ அதுவே உன் டெஸ்டினி. நாளைக்கு பாப்போம், நாளைக்கு பாப்போம் நீ சொல்லி சொல்லி எத்தனை கனவுகளை நீ சாகடிச்சிருக்க? உண்மைய சொல்லட்டுமா? டிசிப்ளின் இல்லாத மோட்டிவேஷன் ஒரு ஃபயர் ஒர்க் மாதிரி. ஒரு நிமிஷம் பிரைட், அப்புறம் டார்க்னஸ். உன் வாழ்க்கை மாறணும்னா முதல்ல உன் ஹேபிட்ஸ் மாறணும். லேட்டா எழுந்து லேசியா இருந்து கிரேட் லைஃப் எக்ஸ்பெக்ட் பண்றது முடியாது. உடம்பு சோம்பேறியா இருந்தா மனம் கூட அடிமையாகிடும். ஸ்ட்ரென்த் என்பது மசில் மட்டும் இல்ல, கேரக்டர். உன்னை கீழே இழுத்த ஒவ்வொரு இன்சல்ட்டும் உன்னை ஸ்ட்ராங்காக்க தான் வந்தது. நீ அழுத அந்த இரவுகள் உன் கேரக்டர் பில்டான ஒர்க் ஷாப். நீ தனியா ஃபீல் பண்ணின அந்த நாட்கள் உன் இன்னர் பவர் அவேக்கனான டைம். யாரும் இல்லைன்னு நினைச்ச அந்த ஸ்டேஜ்ல தான் நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும். உலகம் உன்னை கவனிக்கணும்னா நீ உன்னை மதிக்க ஆரம்பிக்கணும். அப்ரூவல் கேட்குற வாழ்க்கை ஸ்லேவரி. உன் வேல்யூவை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய இடம் உன்னோட இடம் இல்ல. லயன் பெர்மிஷன் கேட்டு ரார் பண்ணாது. ஈகிள் கூட்டமா பறக்காது. தனியா நிக்க கற்றுக்கோ. சைலண்டா ஸ்ட்ராங்காக கற்றுக்கோ. நீ எல்லாருக்கும் பிடிக்கணும்னு நினைச்சா உன் லைஃப் உனக்கு பிடிக்காது. உண்மையான ஸ்பிரிச்சுவல் பவர் என்ன தெரியுமா? உன்னை நீ கண்ட்ரோல் பண்றது. கோவிலுக்கு போறது ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்ல, உன் கோபத்தை கண்ட்ரோல் பண்றது ஸ்பிரிச்சுவாலிட்டி. பிரார்த்தனை பண்றது ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்ல, உன் கடமையை நேர்மையா செய்யறது ஸ்பிரிச்சுவாலிட்டி. உன் உடம்பு கோவில், உன் மனசு கடவுள், உன் செயல்தான் பிரார்த்தனை. நீ ஆக்ஷன் எடுக்காம அற்புதம் எக்ஸ்பெக்ட் பண்ற நாள்ல இருந்து உன் வாழ்க்கை ஸ்டாக்னேட் ஆகுது. கடவுள் கூட சோம்பேறிக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார். ஒரு இலக்கு வை, அந்த இலக்குக்கு உயிர் கொடுக்க தயாராயிரு. பிளான் பிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறவன் பிளான் ஏய ஹாஃப் ஹார்ட்டடா தான் ஃபாலோ பண்ணுவான். ஃபியர் இருந்தாலும் நட, டவுட் இருந்தாலும் செய். கான்ஃபிடன்ஸ் வர காத்திருக்காத. ஆக்ஷன் எடுத்தாதான் கான்ஃபிடன்ஸ் வரும். நீ விழலாம், தோற்கலாம், ஆனா ஒவ்வொரு முறையும் நீ எழுந்து நிக்கணும். விழுந்த இடத்துல இதுதான் என் லிமிட்னு கோடு போடாத. உன் லிமிட்டை டிசைட் பண்ற உரிமை உனக்கு மட்டும்தான். எழுந்து நில். உன் வாழ்க்கை யாருக்காகவும் ஸ்மாலாக இருக்கக்கூடாது. நீ சாகும் வரை அல்ல, உன் கனவு சாகும் வரைதான் நீ தோற்றவன். இன்று இருந்து உன் வாழ்க்கை எக்ஸ்கியூஸ்ல இல்ல, எக்ஸிக்யூஷன்ல இருக்கணும். உன் ஸ்டோரி இன்னும் முடிஞ்சு இல்ல. யோர் லைஃப் பிகின்ஸ் நவ்.